ஓம் சாந்தி 7/11/2025 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம யுகம் சர்வோத்தமர்களாக ஆகுவதற்கான சுப சமயம் ஆகும். ஏனென்றால் இந்த சமயத்தில்தான் தந்தை உங்களுக்கு நரனிலிருந்து நாராயணனாக ஆகுவதற்கான படிப்பை படிப்பிக்கிறார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களிடம் அப்படிப்பட்ட எந்த ஞானம் இருக்கிறது? அதன் காரணமாக நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அழ முடியாது. பதில்: உங்களிடம் இந்த உருவாக்கப்பட்ட நாடகத்தின் ஞானம் இருக்கிறது. இதில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதனுடைய பாகம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். பாபா நமக்கு சுகத்தின் ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். பிறகு நாம் எப்படி அழ முடியும்? அனைத்தும் கடந்து பிரம்மத்தில் இருப்பவரை பற்றி கவலை இருந்தது. இப்போது அவரே கிடைத்து விட்டார் என்னும் போது வேற என்ன வேண்டும்? பாக்கியசாலி குழந்தைகள் ஒருபோதும் அழ மாட்டார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். சித்திரங்களில் கூட திரிமூர்த்தி சிவ் பாபா குழந்தைகளுக்காக புரிய வைக்கிறார் என்று எழுத வேண்டும். நீங்களும் கூட யாருக்காவது புரிய வைக்கிறீர்கள் என்றால் சிவ் பாபா இப்படி கூறுகிறார் என்று ஆத்மாக்களாகிய நீங்கள் சொல்கிறீர்கள். இந்த பிரம்மா பாபாவும் கூட பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார் என்று சொல்கிறார். இங்கே மனிதர்களுக்கு புரிய வைப்பதில்லை, ஆனால் பரமாத்மா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார், அல்லது ஆத்மா ஆத்மாவிற்கு புரிய வைக்கிறது. ஞானக் கடலோ சிவ் பாபா தான், மேலும் அவர் ஆன்மீக தந்தையாக இருக்கிறார். இந்த சமயத்தில் ஆன்மீக தந்தையிடமிருந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. இங்கே தேக அகங்காரத்தை விட வேண்டி இருக்கிறது. இந்த சமயத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானியாகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். தாராளமாக கர்மம் செய்யுங்கள், தொழில் போன்றவற்றை கூட செய்யுங்கள். மற்றபடி எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அதில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்து போகும். மனிதர்கள் ஹே பதித பாவனா வாருங்கள் என்று என்னவோ அழைக்கிறார்கள், ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. பதித பாவனா சீதாராம் என்று சொன்னாலும் ஓகேதான். நீங்கள் அனைவரும் சீதைகள் அல்லது பக்தைகள். அவர் ஒருவர்தான் ராமர், பகவான். பக்தர்களாகிய உங்களுக்கு பகவான் மூலம் பலன் வேண்டும். அந்த பலன்தான் முக்தி, ஜீவன் முக்தி. முக்தி ஜீவன் முக்தியை வழங்கும் வள்ளல் அந்த ஒரு தந்தைதான். நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாகம் உடையவர்களும் இருக்கிறார்கள் என்றால் கீழான பாகம் உடையவர்களும் இருக்கிறார்கள். இது எல்லையற்ற நாடகம். இதனை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய பாகமும் சங்கம யுகத்தில்தான் இருக்கிறது. எனவேதான் சங்கம யுகத்தை கல்யாணக்காரி யுகம், அதாவது நன்மை நடக்கக்கூடிய யுகம் என்று சொல்லப்படுகிறது. மிக உயர்ந்த சுப சமயம் சங்கம யுகமாகும். இந்த நேரத்தில்தான் தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது இந்த முழு ஞானமும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதாவது பாபா இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை, இது சொல்லலை அப்படின்னு இல்லை, அனைத்து விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறார். ஸ்தூல விஷயங்கள், சூக்ஷ்ம விஷயங்கள், வியாபார விஷயங்கள், குடும்பத்தின் விஷயங்கள், பிறப்பு இறப்பு எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். ஆகையால் யாராவது இறந்து போனால் கூட உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை.
அடுத்தது பாபா ஒரு சகோதரியினுடைய உதாரணத்தை சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கிறார். அந்த சகோதரி சாவ் வீட்டுக்கு போய் ஞானம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு சகோதரி சாவுக்கு சென்று நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று புரிய வைத்தார். அழுவதினால் திரும்பி வருவார்களா என்ன? பாக்கியசாலிகள் அழுவார்களா என்ன என்று புரிய வைத்தார். அதாவது ஞானத்தில் இருக்கிறவர்களுடைய வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு. இந்த சகோதரி போய் அவங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. அனைவருடைய அழுகையும் நிறுத்தி புரிய வைக்க ஆரம்பித்து விட்டார். இதுபோல் நிறைய குழந்தைகள் சென்று இப்போது அழுகையை நிறுத்துங்கள் என்று புரிய வைக்கிறார்கள். நாம் மாயையின் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவர்களாக ஆகுவோம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். மற்றபடி ஆயுதங்கள் போன்றவற்றின் விஷயம் எதுவும் கிடையாது. நீங்கள் சிவ சக்திகள். உங்களிடம் ஞான கோடாரி, ஞான அம்பு இருக்கிறது. அவர்கள் பிறகு பக்தி மார்க்கத்தில் தேவிகளுக்கு ஸ்தூல அம்பு போன்றவற்றை கொடுத்து விட்டார்கள். ஞான வாளின் மூலம் விகாரங்களை வெல்ல வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது மாயை மீது வெற்றி அடைகிறீர்கள். இதைதான் வெற்றி தோல்வியின் விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த உலகம் வெற்றி தோல்வியின் விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க மாயையின் மீது வெற்றி அடையும் போது வெற்றியில இருப்பீங்க. மாயையிடம் தோல்வி அடையும் போது தோல்வியில இருப்பீங்க. இதை வைத்துதான் வெற்றி தோல்வியின் விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. பாபா எவ்வளவு மலிவான வியாபாரம் செய்ய வைக்கிறார். இருந்தாலும் மாயை தோல்வி அடைய வைத்து விடுகிறது. எனவே ஓடிவிடுகிறார்கள். இந்த படிப்பு ஒரு வினாடிக்கானதாகும். இருந்தாலும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது. கடைசி வரை உங்களுக்கு ஞானம் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று தந்தை கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஞான வாளின் மூலம் விகாரங்களை வெல்ல வேண்டும். ஞானத்தின் சம்ஸ்காரங்களை நிரப்ப வேண்டும். பழைய உலகம் மற்றும் பழைய சரீரத்தின் சந்நியாசம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், பாக்கியசாலியாக ஆனதற்கான குஷியில் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. யாராவது ஷரீரத்தை விட்டு விடுகிறார்கள் என்றால் அப்போதும் கூட துக்கத்தின் கண்ணீர் வடிக்க கூடாது. வரதானம், கண்ட்ரோலிங் பவர், அதாவது கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் ஒரு வினாடிக்கான பேப்பரில் பாஸ் ஆகக்கூடிய பாஸ் வித் ஆனர் ஆகுங்கள். அதாவது கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுபவர் ஆகுங்கள். இப்பொழுது ஷரீரத்தில் வர வேண்டும். இப்பொழுதே ஷரீரத்திலிருந்து விடுபட்டவராகி அவ்வியக்த நிலையில் நிலைத்துவிட வேண்டும். எந்த அளவிற்கு கலவரங்கள் இருக்குமோ அந்த அளவிற்கு தன்னுடைய மனநிலை மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும். இதற்கு கட்டுப்படுத்தும் சக்தி தேவை. ஒரு வினாடியில் விஸ்தாரத்தில் இருந்து சாரத்தில் சென்றுவிட வேண்டும் மற்றும் ஒரு வினாடியில் சாரத்தில் இருந்து விஸ்தாரத்தில் வந்துவிட வேண்டும். இப்படிப்பட்ட கட்டுப்படுத்தும் சக்தியுடையவர்கள்தான் உலகத்தை கட்டுப்படுத்த முடியும். மேலும் இந்த பயிற்சிதான் கடைசியில் ஒரு வினாடிக்கான பேப்பரில் கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுபவர்களாக ஆக்கிவிடும். ஸ்லோகன்:
வானப்பிரஸ்த நிலையின் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்வியுங்கள். அப்போது குழந்தை பருவத்தின் விளையாட்டு முடிந்துவிடும். அவ்வியக்த சமிகை. விதேகி ஆகுவதில் ஹே அர்ஜுன் ஆகுங்கள். அர்ஜுனனின் விசேஷ தன்மை சதா புள்ளியில் நினைவு ஸ்வரூபமாக இருந்து வெற்றியாளர் ஆனார். அதேபோல் நீங்களும் ஹே அர்ஜுன் ஆகுங்கள். அதேபோல் மோகத்தை அழித்து நினைவு ஸ்வரூபம் ஆகக்கூடிய அர்ஜுனன் ஆகுங்கள். சதா கீதையின் ஞானத்தை கேட்பவர் மற்றும் சிந்தனை செய்யக்கூடிய அர்ஜுனன் ஆகுங்கள். அனைவரும் வாழ்ந்து கொண்டே இறந்து போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விதேகி எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வுடைய அர்ஜுனன் ஆகுங்கள். அதாவது அவ்வியக்த சமிகையில் பாபா என்ன புரிய வச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஹே அர்ஜுன் ஆகணும் அப்படின்னா முதல்ல நான் செய்யணும், முதல்ல நான் அனுபவம் செய்யணும், முதல்ல நான் பாபா சொல்கிற அந்த நிலையை அடையணுன்ற ஆர்வம் இருக்கணும். அர்ஜுனனுக்கு அப்படி ஒரு விசேஷத்தன்மை இருந்தது. மேலும் அர்ஜுனனுடைய விசேஷத்தன்மை என்ன? மரம் தெரியல, கிளை தெரியல, இலை தெரியல, பறவை தெரியல, பறவையினுடைய கண்ணு தெரியல, அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த புள்ளியில் மட்டும்தான் அவருடைய ஃபோக்கஸ் இருந்தது. அதனால்தான் அவர் வெற்றியாளர் ஆனார். அதுபோல் உங்களுக்கு இந்த உலகம் தெரியக்கூடாது, சரீரம் தெரியக்கூடாது, மனிதர்கள் தெரியக்கூடாது. நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம புள்ளியில தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போது நீங்கள் அர்ஜுனன் ஆக முடியும், வெற்றியாளர் ஆக முடியுன்ற அர்த்தத்தில் புரிய வச்சிட்ருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் போருக்கே தயாராகலை. நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு இருந்தார். எல்லாருமே என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய ஆச்சாரியர், என்னுடைய பெரியப்பா, என்னுடைய சகோதரர்கள், நான் எப்படி யுத்தம் செய்ய முடியும், நான் யுத்தம் செய்ய மாட்டேன்னு இருந்தார். அப்போதான் அவர் பரமாத்மாவுடைய கீதா ஞானத்தை கேட்டு மனனம் செய்து மோகத்தை அளித்தவர் ஆனார். மோகத்தை அளித்து நினைவு ஸ்வரூபமானவராக ஆனார். அது போன்ற அர்ஜுனன் ஆகங்க. தினமும் முரளி கேட்குறீங்க. ஆகையால் மோகத்தை அழித்து நினைவு ஸ்வரூபமானவராக ஆகுங்க. அதே நேரத்தில் அர்ஜுனனுக்கு காட்சி காட்டப்பட்டது. எல்லாருமே இறந்து கிடக்கிறாங்க, ஆல்ரெடி இறந்து போயிருக்காங்க, நீ அம்பு போடுற மாதிரி போடுற, அவ்வளோதான். அப்படி காட்சி காட்டின பிறகுதான் அவருக்கு அந்த எல்லையற்ற வைராகியம் வந்தது. ஆகையில நீங்களும் அது போல் பாருங்க. அனைவரும் வாழ்ந்து கொண்டே இறந்து போயிருக்கிறார்கள் அப்படின்னா நீ விதையை ஆயிடுங்க, பற்ற வைக்க வேண்டாம். அப்போதான் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வுடைய அர்ஜுனன் ஆக முடியும் அப்படின்றார். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே,
பாலொழுக எந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை.